ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நான் எப்படி என்னோடய டைமண்ட் ஜுவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். டைமண்ட் ஜுவல்ஸ்னு இல்லை, நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஸ்டட்டு, மோதிரம், அந்த டெய்லி யூஸுக்கு யூஸ் பண்ணுறத அட்லீஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்கையாவது நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணுங்க. மெயினாக என்னோடய டைமண்ட் ஜுவல்ஸ்லாம் வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்கிட்ட டைமண்ட் ஜுவல்ஸ்லாம் இல்லை, நான் இனிமேலும் வாங்க போகிறதா இல்லை, அதனால் எனக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் வந்து அவங்க ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேமஸான ஷாப்புக்கு வந்து போயிருந்திருக்காங்க. போயிருந்தப்ப அவங்க பார்த்தது வந்து ஒரு ஹாரமாக என்னமோ பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நீங்கள் ஏன் இதில் பார்க்குறீங்க, இதில் வந்து ஸ்டோன் வச்சதெல்லாம் இருக்கும், இதை விட டைமண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து டைமண்ட் பக்கம் கூட்டு போயிருக்காங்க. ஸோ கூட்டு போனதில் அவங்க வந்து ஒரு 5 lakhs கிட்ட வந்து டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் யோசிக்கிறப்ப இது வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டேவே கொண்டு போய் அவங்க வந்து அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கோல்டு ஜுவல்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து அவங்க ஒரு பெரிய கமெண்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏன் நம்ம வந்து டைமண்டுக்கு அட்ராக்ட் ஆகிறோம், ஏன் நம்மளை வந்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, வித்தின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம ஏன் மனசு மாதிரி டைமண்ட் பக்கம் போகிறோம், இதெல்லாம் வச்சு எனக்கு ஒரு வீடியோ போடுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோடய டைமண்ட் பெண்டன்ட் பார்த்திங்களா, உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே அப்படியே பிளாக்காக உள்ள உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 4.5 இயர்ஸாக நான் டெய்லி யூஸுக்கு தான் போட்டுட்டு வரேங்க. லாஸ்ட்டாக வந்து நான் தைப்பொங்கல் அப்போ இதை வந்து க்ளீன் பண்ணது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த மாதிரி கோல்டு ஜுவல்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறது இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, நார்மல் வாட்டர், அதாவது சூடாக இருக்கணும்னு தண்ணி இல்லை, வெதுவெதுப்பான தண்ணி அதுவே எடுத்துக்கலாம். பட் நான் வந்து நம்ம குடிக்கிற தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன், நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். அதில் மைல்டான ஷாம்பு, இது வந்து நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு தான். ஸோ இதாவது நீங்கள் இப்படி பண்ணுறப்ப நிறைய நுரை வரக்கூடாது. மைல்டான ஷாம்பு போட்டு அதில் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற விட்டுருங்க. உங்கள் ஜுவல்ஸு இல்லை உங்களுடைய டெய்லி யூஸ் இருக்கும் பார்த்திங்களா, இந்த கம்மல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி அவ்வளோ அழுக்கு இருக்கும். ஸோ நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து வேறு ஸ்டட்டு வந்து மாற்றுவேன். என்கிட்ட இருக்கிறது ஒரு 4-5 ஸ்டட்டு இருக்குன்னா அதை வந்து மந்த்லி ஒன்ஸ் வேறு மாற்றிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டட்டு அதையும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே உள்ளே தூக்கி வச்சுருந்தது தான். இந்த சொரைக்கில் பாருங்களேன், அந்த ஸ்க்ரூக்குள்ளே அவ்வளோ அழுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம டெய்லி யூஸுக்கு போடுறோம், நம்ம தலைக்கு ஹேர் ஆயில் பண்ணுவோம், ஹேர் பேக் போடுவேன். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக அதில் வந்து பண்ணதான் உள்ளே போய் தான் இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கையாவது கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும். நான் கிட்டத்தட்ட இப்போ 6 மாதம் ஆயிடுச்சு, முன்னாடி வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அதனால் க்ளீன் பண்ணாமல் அந்த கம்மலை அப்படியே வச்சுட்டு இந்த கம்மலை மாற்றிருந்தேன். ஸோ இன்றைக்கி 2யுமே வந்து ஒன்றா க்ளீன் பண்ணிடலாம். இதை வந்து எப்போயுமே நார்மலாக நான் செய்கிறது தான். ஸோ இந்த தடவை வந்து இந்த டைமண்டை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கும் வந்து ஒரு பேக்ரவுண்டாக இருக்கட்டுமே இந்த க்ளீனிங் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போட்டேன். ஸோ ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ப்ரஷ் வந்து அதாவது இந்த சின்ன பசங்களாம் தேய்ப்பாங்க பார்த்திங்களா, ப்ரிசில்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி ப்ரஷஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ராச்சஸ் மாதிரி வர்றது எதுவுமே வராது. நல்லா நீட்டாக நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிடலாம் வீட்டிலே. இந்த க்ளீனிங் மெத்தட் வந்து ஒரு தடவை டனிஷ்க்கு போயிருந்தப்ப அந்த ப்ரேஸ்லெட் வந்து டனிஷ்கில் வாங்கினது தான். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து க்ளீன் பண்ண கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை க்ளீன் பண்ணுறத வந்து நான் பார்த்துருந்தேங்க. ஸோ அவங்க சொல்கிறப்ப ஜஸ்ட்டு மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி லைட்டாக நீங்கள் அதில் க்ளீன் பண்ணி எடுத்திங்கனாலே போதும், நல்லா பளபளன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க வந்து எப்போனாலும் நீங்கள் எந்த கடையில் வாங்கின டைமண்டு ஜுவல்ஸு எந்த ஜுவல்ஸ்னாலும் நீங்கள் எங்கிட்ட வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு தான் சொன்னாங்க. பட் நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு போகிறதுக்கே ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியது இருக்குது டனிஷ்கில் போய் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ உங்கள்கிட்ட வந்து ஒரு நகை இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது, இதை கொஞ்சம் பாலிஷ் பண்ணலாம், இல்லை க்ளீன் பண்ணாலே நல்லா பளபளன்னு வந்துடும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட டனிஷ் ஷோரூம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் தாராளமாக கொடுக்கலாங்க. ஃப்ரீ சர்வீஸ் தான், நம்மக்கிட்ட எந்த சார்ஜும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இந்த பெண்டன்ட் வந்து கழுத்தை சுற்றி எல்லா பக்கமும் போகுங்க, மூவபிள் பெண்டன்ட்டு தான். அதனால் நான் படுக்கிறப்பெல்லாம் இது வந்து என் கழுத்துக்கு பின்னாடி அந்த முடிக்குள்ளே போய் தான் மேக்ஸிமம் இந்த பெண்டன்ட் வந்து இருந்துக்கிடுது நைட்டு படுக்கிறப்ப. ஸோ அதனாலே வந்து நிறைய அழுக்கு வந்து அந்த பெண்டன்ட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடுது. அதுவும் இந்த பெண்டன்ட்டோட டிசைனோ என்னமோ அதை வந்து அப்படியே அந்த அழுக்கு வந்து உள்ளே அக்குமுலேட் ஆகி அப்படியே நின்றுக்கிடுது.
நான் இந்த பெண்டன்ட் வந்து கிருத்திலால்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. 2022 ஜான்வரி எண்டில் வந்து இந்த பெண்டன்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ இந்த பெண்டன்ட்டோட வேல்யூ வந்து அரௌண்ட் ஒரு 90,000 இருந்ததுங்க. பட் அன்னைய தேதிக்கு நான் அதை வந்து ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 2லேருந்து 2.25 சவரன் கிட்ட என்னால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த 2.25 சவரன் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய ரேட் வந்து ஒரு 3 lakhs கிட்ட வந்திருக்கும். பட் இந்த பெண்டன்ட்டை நான் இன்றைக்கி போய் ரீசேல் வேல்யூக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து கோல்டு ரேட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர டைமண்ட் ரேட் இன்க்ரீஸே ஆகலை, அதை விட டிக்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஏன்னா இப்போ நிறைய லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் எல்லா பக்கமும் வந்துருச்சு. அதே மாதிரி இதில் வந்து ஒரு 3 வகையான டைமண்ட்ஸ் இருக்குங்க. நடுவில் அந்த பூ மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் உள்ள டைமண்ட்லாம் கொஞ்சம் பெரிய டைமண்டாக இருக்கும். சுற்றி உள்ள டைமண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பொடி கல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஹூக் மாதிரி ஒரு 3 கல் இருக்கும், அது கொஞ்சம் பெரிய டைமண்டு. ஸோ இந்த 3க்குமே வெவ்வேறு விதமாக ரேட் போட்டிருந்தாங்க. ஒரு கேட்டகரி வந்து 85,000 பெர் கேரட், ஒரு கேட்டகரி வந்து 93,000, ஒரு கேட்டகரி வந்து 1,02,000 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இதோடைய ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒன்லி அந்த கோல்டு காஸ்ட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர டைமண்ட் வேல்யூ அதை விட கம்மியாக தான் எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க, இல்லை மோரால சேம் அப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த பெண்டன்ட் வாங்குறப்ப எனக்கு வந்து கோல்டு ப்ளஸ் அந்த டைமண்ட் வேல்யூ இது ரெண்டையும் சேர்த்து தான் அரௌண்ட் ஒரு 63,000 கிட்ட தான் வந்தது. மீதி 85,000ல் மீதி 23,000 கிட்ட அந்த டைமண்டுக்கான செய்கூலி சேதாரம், அந்த கோல்டுக்கான செய்கூலி சேதாரம், இந்த மாதிரி டைமண்ட் ஃபிட்டிங் சார்ஜ் அப்படின்னு போட்டு தான் நமக்கு வந்து நிறைய காஸ்ட் வந்து போயிருந்தது. ஆக்சுவலாக அந்த அப்போ இருந்த ரேட்டுக்கு அந்த செய்கூலி சேதாரத்துக்கு ஒரு அரை பவுனே வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ அந்த காஸ்ட்டை தான் இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜு, வேஸ்டேஜு, டைமண்ட் ஃபிட்டிங் சார்ஜுன்னு சொல்லி மொத்தமாக அமௌண்ட் கொடுத்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. டைமண்ட் எப்படி வாங்கணுன்னு கூட ஒரு ஐடியா கூட எனக்கு வந்து ரொம்ப கம்மி தான் வச்சுக்கோங்களேன். 2023 அக்டோபர் மந்த்து நான் வந்து இந்த மலரின் பயணம் சேனல் ஆரம்பித்தப்போ தான் என்னோடய டைமண்ட் ஜுவல்ஸை பற்றின ஒரு திங்கிங்கே எனக்கு வந்தது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி போடணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் இதை பற்றின டீட்டெயிலாக நிறையா நான் சர்ச் பண்ணி நிறையா ஜுவல்லரி ஷாப்லேயே டைரெக்டாக விசிட் பண்ணி இந்த டைமண்டை பற்றின நிறைய நாலேஜை வந்து நான் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதையும் நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், என்ன மாதிரி டைமண்ட் வாங்கணும், என்ன கிளாரிட்டி, என்ன கலரு, எதெல்லாம் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி லாங் வீடியோவே வந்து 2-3 போட்டிருக்கேங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா அந்த ரைட் சைட் கார்னரில் நான் காமிக்கிறேன், அப்படி இல்லைன்னா எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் டைமண்டை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. வாங்குறீங்களோ வாங்கலையோ அதை எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட டைமண்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கலாம். இவ்வளோ தெரியுதேம்மா உனக்கு, அப்பயே நீ வந்து ஏன் டைமண்டில் போய் விழுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து என்னோடய ராசிக்கு வந்து டைமண்ட் வந்து ஒத்து போகுங்க. பட் என்கிட்ட டைமண்ட் ஜுவல் எதுவுமே கிடையாது. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு பாப்பாலாம் பிறந்தக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. எனக்கு ஏதாவது ஒரு டைமண்ட் ஜுவல் வந்து அட்லீஸ்ட் ஒரு மோதிரமாவது வாங்கி கையில் போட்டுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் நான். ஸோ எனக்கு வந்து 2011 என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தனிஷ்கில் வந்து ஒரு 10,000க்கு ஒரு வவுச்சர் கூப்பன் கிடச்சிது அவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அந்த வவுச்சர் கூப்பனை வச்சு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னப்ப எனக்கு இந்த மாதிரி டைமண்ட் ரிங் வேணும் அப்படின்னு கேட்டதும், இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, கையில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த மோதிரம் தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து அரௌண்ட் ஒரு 2.5 கிராம்ஸ்க்குள்ளே தான் இருந்தது இந்த ரிங்கு. 18 கேரட் உள்ளது தான். அப்போ கோல்டு ரேட் வந்து ஒரு 2,500லேருந்து 3,000 வரையும் போயிட்டு திரும்பியும் 2,200, 300 அந்த மாதிரி ரேஞ்சஸில் கம்மியாகிட்டே வந்தது. ஸோ இதில் உள்ள கோல்டுக்கு மட்டுமே நான் வந்து அரௌண்ட் ஒரு 5,500 கிட்ட தாங்க பே பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இதில் உள்ள டைமண்டு அந்த 7 டைமண்ட் தான். அந்த 7 டைமண்டுக்கு கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 7,000 8,000 பே பண்ண மாதிரி இருந்தது. அந்த டைமண்ட் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டைமண்டு, அந்த கிளாரிட்டி எல்லாம் வச்சு அந்த நேரம் டைமண்டுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் கூட வந்துச்சு கோல்டை விட. ஸோ அந்த கோல்டு காஸ்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாகவே இதோடைய மேக்கிங் சார்ஜு, ஃபிட்டிங் சார்ஜு அப்படிங்கிறத போட்டிருந்தாங்கங்க. கிட்டத்தட்ட 19,000 கிட்ட இந்த ரிங் வந்து அப்போ காஸ்ட் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து இந்த ரிங்கை வந்து வருஷத்தில் கண்டிப்பான முறையில் ஒரு 6 மாதமாவது நான் கையில் வந்து போட்டிருப்பேங்க. ஒரு 2 மந்த்ஸ் போடுவேன், அப்புறம் 2 மந்த்ஸ் கழட்டி வச்சுருப்பேன், அப்புறம் 2 மந்த்ஸ் போடுவேன். இந்த மாதிரி மோர் தென் ஒரு 15 இயர்ஸாக ரெகுலர் யூஸுக்கு தான் வந்து அந்த ரிங் வந்து போட்டுட்டு வர்றேன். 2023ல் தனிஷ்கில் வந்து ஒரு சிட் ஸ்கீம் ஜாயின் ஆகி நான் ஒரு டைமண்ட் ப்ரேஸ்லெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. அப்போ வந்து இந்த டைமண்ட் ரிங்கை வந்து எவ்வளோ வேல்யூஷன் எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேட்டப்போ அரௌண்டு அப்போ 19,000க்கு வாங்கின ரிங்கு 2011ல் வாங்கினது 2024ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா
அரௌண்ட் ஒரு 33,500 34,000க்குள்ளே தான் நாங்கள் வாங்கிப்போம் அப்படின்னாங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் வந்து 2024ல் டனிஷ்கில் வந்து சிட் ஸ்கீமில் க்ளோஸ் பண்ணி நான் வாங்கினது தாங்க. அரௌண்டு 9 கிராம்ஸ் கிட்ட சேர்த்து வச்சுருந்தேன். நான் வந்து கோல்டு பியூர் கோல்டாக ஏதாவது ஒரு ஸ்டட் அந்த மாதிரி கூட எடுத்துருக்கலாம். பட் எனக்கு வந்து அந்த டைமண்ட் மேலே உள்ள கிரேஸில் தான், அதாவது எனக்கு ஒரு கம்ப்ளீட் செட்டு வேணும். ஒரு ஒரு பெண்டன்ட்டு டைமண்டில், ஒரு பிரேஸ்லெட்டு, ஒரு ரிங்கு, ஒரு ஸ்டட்டு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் செட்டு வந்து நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதனால் இந்த பிரேஸ்லெட் பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அரௌண்ட் இது வந்து ஒரு 50,000 கிட்ட வந்திருந்தது. நான் சேர்த்து வச்ச டோட்டல் அமௌண்ட் வந்து 55,000. ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எவ்வளோ கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்ததோ அதை அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எடுக்கிறப்ப அரௌண்ட் ஒரு 64,000 கிட்ட இருந்தது. ஸோ நான் இது சிட் ஸ்கீம்க்கு எடுத்தனால எனக்கு வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டு அது இதுன்னு நிறையா ஆஃபரோடு தான் வந்திருந்தது. பட் எனிவே அன்னைக்கு வந்து ஒரு 9 கிராம்ஸ் நான் சேவ் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி அந்த 9 கிராம்ஸோட ரேட் வந்து அப்படியே டபுள் ஆயிடுச்சு. பட் இந்த டைமண்டு பிரேஸ்லெட்டோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 50,000க்கு வாங்கின பிரேஸ்லெட்டு இன்றைக்கி வந்து ஒரு 70,000 75,000 தான் போகுது. அதே மாதிரி நான் 2011ல் வாங்கின அந்த மோதிரம் வந்து இன்றைய ரேட்டுக்கு ஒரு 40,000 42,000க்குள்ளே தான் போகுது. அதே மாதிரி 85,000க்கு வாங்கின அந்த பென்னண்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு 1,40,000 அந்த ரேஞ்சில் தான் போகுது. பட் நான் அன்றைக்கி வந்து கோல்டாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 lakhs, இதை விட டபுள் த ப்ராஃபிட் வந்து கிடச்சிருக்கும். இவ்வளோ சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் டைமண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு டைமண்ட் வந்து என்னோடய ராசிக்கான கல் வந்து டைமண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரிங்கு வாங்கினதுக்கப்புறம் வந்து 1 மந்தில் பையன் வந்து கன்சீவ் ஆயிருந்தான். ஏன்னா எனக்கு செகண்ட் ஒரு அபார்ஷனாக இருந்தது. ஸோ ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஸோ இந்த ரிங் வந்த நேரமோ என்னமோ நமக்கு நல்லதாகவே நடக்குது அப்படிங்கிறப்ப அடுத்தடுத்து நம்மளுடைய சேவிங்ஸில் ஒரு டைமண்டு பொருளாக வாங்கணும் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து கிட்டத்தட்ட 2011ல் இந்த ரிங் வாங்கினதுக்கப்புறம் 2022ல் தான் வந்து நான் வந்து டைமண்ட் பெண்டன்ட் வாங்கினேன், 11 இயர்ஸ் கழிச்சு. ஸோ அது வந்து நான் ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிருந்திருப்பேன், அப்பப்போக்கு இருந்த சேவிங்ஸு, டியூஷன் எடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய சேவிங்ஸ் வச்சு தான் வாங்கியிருந்தேன். அடுத்து அங்கேயே சிட் ஸ்கீமில் சேர்ந்து அந்த பிரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே என்னோடய சேவிங்ஸில் மந்த்லி 5,000 சிட் ஸ்கீம் போட்டு வாங்கினது தான். ஸோ இந்த மாதிரி நான் வாங்கின பொருள் எதையுமே நான் வந்து பீரோல்லையோ லாக்கர்லேயோ பூட்டி வைக்கலைங்க. நான் டெய்லி யூஸுக்கு எனக்கு ஆசைப்படுற மாதிரி நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஹோம் லோன்லேருந்து, என்னோடய ஹவுஸ் ஒரு புது வீடு கட்டுறதுலேருந்து, என்னோடய ஜேர்னி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். என்னுடைய நகையை வந்து நான் வந்து ப்ளச் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. இப்போ கூட எனக்கு வந்து பேங்க்கில் வந்து ஒரு கோல்டு லோன் வந்து ஒரு 3 lakhs கிட்ட அரௌண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி போய் நம்ம அடமானம் வைக்கிறப்ப இந்த டைமண்ட் ஜுவல்ஸை யாரும் அடமானம் வையின்னு சொல்ல மாட்டாங்கங்க. இது எப்போயுமே நிரந்தரமாக எங்கிட்ட இருக்குது. யாரும் வந்து, ஏன்னா இதை வந்து பேங்க்கில் வந்து அடமானத்துக்கு எடுத்துக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து டைமண்டோட ரீசேல் வேல்யூ இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் யோசித்து இப்போ வந்து லேப் க்ரோன் டைமண்டுக்கு மாறிட்டேன். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டர் டைமண்ட்ஸில் வந்து ஸ்டட்டு வந்து நான் லேப் க்ரோனில் தான் வாங்கியிருந்தேன். மெயினாக என்னோடய தாலிக்கு வந்து முகப்பு வந்து லேப் க்ரோன் டைமண்டில் வச்ச மணிக்கு நான் அந்த முகப்பு வாங்கியிருந்தேன். ஸோ பொதுவாக நம்ம ஒரு நகை கடைக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய டைமண்ட் கலெக்ஷன் பார்க்க விடாமல் நம்மளை வந்து வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்படி போய் உட்கார்ற சமயம் நம்மளை ராயலாக ஃபீல் பண்ண வைக்கும் அந்த டைமண்ட் ஜுவல்ஸ் எல்லாமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் டைமண்ட் கலெக்ஷன் வீடியோ போட்டப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் உங்களை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறேன், பட் என்கிட்ட ஒரு டைமண்டில் ஒரு சின்னதாக மூக்குத்தி கூட கிடையாது, எனக்கு உங்களை பார்த்து ரொம்ப கிரேஸாக இருக்குது, நான் இந்த டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னோடய தாட் என்னென்னா, நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறப்ப நம்ம மனசு வந்து எப்போயுமே ஹாப்பியாக இருக்குங்க. எல்லாத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. எனக்கு ஒரு சில ஜுவல்ஸ் வந்து ஸ்டோன் வச்சு தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக அதை வந்து நான் நிறைவேற்றிக்கிடுவேன். ஏன்னா அந்த நகையை போடும் போதுலாம் நான் சந்தோஷமாகுவேன். அப்படி இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி பிடிக்காத நகையை கழுத்தில் போட்டுக்கிட்டே நம்ம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது முழுக்க முழுக்க என்னோட தனிப்பட்ட கருத்துங்க. இதை வந்து நான் வந்து யார் மேலேயும் திணிக்கலை. யாரும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊற்றிடாதீங்க, நீ வந்து டைமண்ட் வாங்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நான் யாரையும் டைமண்ட் வாங்குங்கன்னு வற்புறுத்தவே இல்லை, சொல்லவே இல்லை. என்னோடய சூழ்நிலை, என்னோடய மனசுக்கு பிடிச்சிருந்த நகை இது எல்லாமே வந்து டைமண்டை சுற்றி இருந்தனால இப்போ நான் என்னென்னா நேச்சுரல் டைமண்ட்லேருந்து லேப் க்ரோன் டைமண்டுக்கு மாற்றிட்டேன். நேச்சுரல் டைமண்ட் 1 lakh அப்படின்னா லேப் க்ரோன் டைமண்ட் 25,000. ஸோ 4ல் 1 பங்கு மட்டும் டைமண்ட் வேல்யூவாக கொடுத்தா போதும் உங்களுக்கு. ஸோ டைமண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பிக் நோ தாங்க. பட் என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக வாங்குறீங்க, உங்களோட ஹாப்பினஸ்க்காக வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். எனக்கு இந்த டைமண்ட் செட் ஆகுமான்னு தெரியலை அப்படின்னு யோசிக்கிறவங்க லேப் க்ரோன் டைமண்ட் கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க.
ஸோ அட்லாஸ்ட் உங்களோட பேசிக்கிட்டே இந்த நான் ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அழகாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த அழுக்கு எதுவுமே இருக்காது. சூப்பராக க்ளீன் ஆகிருக்கும். இதுவே நீங்கள் ப்ளெயின் கோல்டு ஜுவல்ஸ் உங்களோட தாலி சரடு இதெல்லாம் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் இப்படி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப அழுக்கு அக்குமுலேட் ஆகாதுங்க. நீங்கள் அந்த மாதிரி தாலி சரடுலாம் க்ளீன் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக வந்து லைட்டாக மஞ்சப்பொடி கலந்த தண்ணியில் வந்து ஒரு கலசி எடுத்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் மோஸ்ட்லி வந்து இந்த ஜுவல்ஸ்லாம் பண்ணுறப்ப நான் வந்து மஞ்சப்பொடி போட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டைமண்ட் ஜுவல்ஸ் வந்து டெய்லி யூஸ் போடுறீங்களே, நீங்கள் மஞ்சள் தேய்ச்சி குளிப்பீங்களா, அப்போ வந்து அதில் வந்து எல்லோயிஷ் வந்து படியாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து மஞ்சள் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோடய மஞ்சள் வந்து ரொம்ப அப்பிக்கிட்டு அப்படிலாம் இருக்காது. அது வந்து ஹோம்மேடு தான். ஸோ அதனாலயா என்னன்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் எனக்கு அந்த மஞ்சள் தன்மை படிகிற மாதிரி எதுவும் தெரியலை. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து நான் வந்து பேக் செயினுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஹூக் வந்து 2 பக்கமும் பேக் செயினில் மாட்டிட்டா நம்ம எந்த நெக்லஸ் போடுறோமோ அந்த நெக்லஸ்க்கு மாற்றி மாற்றி அந்த பேக் செயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2, 3 நெக்லஸ்க்கு ஒரே பேக் செயினே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து இந்த ஃபிஷ் ஹூக் வந்து கலண்டு விழுந்துராதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுற டெய்லி வியர் செயினும் சரி, இந்த பிரேஸ்லெட்டும் சரி, அந்த ஃபிஷ் ஹூக்கோட தான் கனெக்ட் ஆகிருக்குங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட அது கலண்டு விழுந்தது அப்படின்னு இல்லை. ஸோ எனக்கு இது வந்து ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு அந்த ஃபிஷ் ஹூக் மாட்டின அந்த பேக் செயின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது. ஐ ஹோப் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் வர கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி பளபளப்பாக என்னுடைய நகையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.